நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. புறச்சமய நெறி என்பது அந்த பாடலுக்கான சுருங்கிய விளக்கத்தை பார்ப்போம். புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் ஒக்கும் அப்படிங்கிற புறச்சமயம் என்பது கடவுள் மறுப்பை செய்யக்கூடிய நேரம். புறச்சமயம் என்பது கடவுள் மறுப்பாளராக நாம் வாழ்ந்த காலம். அந்த புறச்சமயம் கூறக்கூடிய கடவுள் மறுப்பு நெறியிலே நின்றும் அதற்கு பிறகு உனக்குள் இறைவன் இருக்கிற கள்ள கும்படன்னு யாரோ சொல்ல, எனக்குள் இருக்கும் இறைவனை பற்றி சிந்தித்தோம். அப்படி சிந்திக்கும் பொழுது வேதங்களில் எல்லாம் இதை பற்றி பல்வேறு நூட்களில் அந்த இறைவனை பற்றி இருக்கிறது என்று தெரிந்து அந்த அகச்சமயத்தில் புகுந்து அகத்தில் எனக்குள் இறைவன் எங்கே இருக்கிறான் என்று எந்தெந்த நூல்கள் கூறுதோ அதையெல்லாம் என்ன பண்ணுறேன், படித்து வழி தெரியாமல். அதுக்கு அடுத்து ஏப்பா இப்படி கண்டதை படிச்சுட்ருக்க, என்ன விரதம் இரு, சோமவார விரதம், சஷ்டி விரதம், அந்த விரதம் இந்த விரதம் எல்லாம் இரு. அப்புறம் அதுக்கு பிறகு எதா தர்மம் பண்ணு, தானம் பண்ணு, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் கடந்து இது ஒவ்வொன்றும் பிறவி, ஒரே பிறவியில் இத்தனையும் வாய்க்காது, அது வேற விஷயம். வாய்த்தால் நீங்கள் புண்ணியம் வைக்கவர்கள். அதற்கு அடுத்த ஒரு பிறவியில் அருமையான தவம் எல்லாம் செஞ்சு அந்த 64 கலைகளையும் கற்று தேடி எங்கும் இறைவனை காண முடியாமல் அங்கே என்னாகும், இந்த தத்துவ நூல்களை படிக்கும். சிவதத்துவம் அது இதுன்னு ஒன்றும் புரியாது. இதெல்லாம் யாரோ ஒரு புராண கதை சொல்கிறப்ப அந்த புராணங்களை கதைகளை கேட்டு, ஓ இப்படி ஒழுக்கமாக வாழ்வதை தான் இந்த ஆரணங்கள் கூறியது போலும் என தெளிந்து வேதத்தின் சிறப்பொருள் மிக தெளிந்தும் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அது என்ன வேதத்தின் சிறப்பொருள்? வேதத்திலே மிக தெளிவாக இந்த உலக தோற்றம் காலம் தொட்டு நமசிவாய எழுந்த எந்த நூல்களிலும் நமசிவாய என்ற வார்த்தை கிடையாது. ஆனால் வேதத்திலே வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, வேதங்கள் ஆழ்ந்து அகன்று பார்த்து கண்டுபிடிச்ச நுண்பொருள் நமசிவாய். விளக்கம் சொல்பவர்கள் வேதங்களால் காண முடியாதவர் என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. வேதங்கள் ஐயா எங்க இருக்கீங்க என்று ஆழ்ந்து தனக்குள் அந்த அறிஞர்கள் தனக்குள் ஆழ்ந்து தேடி தனக்குள் இருக்கும் அந்த உள்ளத்துள் ஓங்காரமாயிருக்கிற பொருளை கண்டுபிடித்து அது அன்பு வடிவானது என உணர்ந்து நம சிவாய, வணக்கம் சிவனுக்கு, சிவனை வணங்குகிறேன் என்று கூறினார்கள். அந்த நமசிவாய என்ற வேத சிறப்பொருளை மிக தெளிந்து அதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அந்த பிறவியில் அல்லது அடுத்து ஏதோ ஒரு பிறவியில் சைவத்திறத்திதை பிறப்பு. சைவம் என்பது சமயம் கிடையாது, சைவத்திறம். அது ஒரு வழி, மார்க்கம். என்ன கிறிஸ்துவ மார்க்கம் வழி, இஸ்லாமிய மார்க்கம் வழிதான். அது இறைவனை அடையக்கூடிய வழிமுறையை காட்டக்கூடியவை. இது 3 புத்த மார்க்கம் இல்லையா? அது பிற்பாடு மதமாயிடுச்சு, அது வேற விஷயம். இந்த சைவத்தில் மட்டும் இந்த சைவத்திறம் என்ற வார்த்தை அங்கே மார்க்கம் என்று இருக்கும், இங்கே சைவத்திறத்து அடைவர். என்ன கொள்வாரேனும் குணம்பல நல்லன இல்லாரேனும் சொல்லுவாராயின் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவேன்னு வருதில்லை. அது இதுதான். நமசிவாயன்னு சொல்ல 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 நீங்கள் என்ன செய்வீங்க, ஏதோ ஒரு நாளைக்கு சைவத்திறத்துக்கு உள்ள வருவீங்க. என்ன திருமுறையாசினாப்பா சொல்கிறாங்க, கொள்வாரேனும் குணம்பன நல்லன இல்லாரேனும் ஆவுறுத்து திண்டுளரும் புலையரேனும் அரணார் கண்பராகில் அவர்கண்டி நாமணங்கும் கடவுளாரே. ஏன்னா அவர் அந்த நமசிவாயத்தை சொல்லுவாங்க. அவங்க கறி தின்னாலும் எது தின்னாலும், மாடு தின்னாலும் ஆடு தின்னாலும் கோழி தின்னாலும் எல்லாம் ஒன்று தான். அவங்க அந்த நிலையில் இருக்கும் பொழுது நமசிவாய என்ற வேத சிறப்பொருளை தெளிவாக உணர்ந்து அவங்களறியாத சொல்ல ஆரம்பித்தா, இந்த கறி திங்கதெல்லாம் பாவம், திருக்குறளை படித்தோமே, கொல்லாமை ஆற்றின் அறம்பரை செய்யாமை நன்று, ஐயையோ இதை விற்றணும் அப்படிங்கிற எண்ணம் சைவ நெறி, சைவத்தை சென்று அடைவதற்கான
அந்த திறமை வேணுமில்லை நமக்கு. அந்த திறன், சைவ திறன்னா என்ன, திறன்னா என்ன, என்ன இது என்னுடைய திறமையினால் வந்தது. அதுபோல் உங்களுக்கு அந்த திறமை, சைவத்திற்கு சென்றக்கூடிய திறமை வரும். இந்த நமசிவாய் எல்லாரும் நமசிவாயை சொல்ல சொல்ல தான் பக்குவப்பட்டிருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். திடீர்னெல்லாம் சைவத்துக்குள்ள நமசிவாய அங்கங்கே படிச்சிடும், அன்பேசியும் நமசிவாய சிவாய நமசிவாய நமசிவாய நமசிவாய, உபதேச மந்திரம் நமசிவாய. நமசிவாய என்றால் சிவனை வணங்குகிறேன் என்று பொருள். அதுதான் வேதம் தெளிந்த பொருள். என்னன்னா, வேதத்தின் சிறப்பொருளை என்றார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்று தேடி பார்த்து இந்த நமசிவாயங்கிற மந்திரம் வேதத்தில் நடு மையத்தில் இருக்கு. அதை தெளிந்து சொல்லும் பொழுது இந்த சைவத்திரத்திடை வந்து என்ன செய்யும், முதல்ல படிக்கும் திருநீரணியும் ருத்ராட்சமணியும். அதே வாங்கி போட்டுக்கும். நிறைய காவடியாட்டம் திருநீர் அடிச்சுக்கும், கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் கட்டிக்கும், ஆனால் கறி திங்கும். அது வேற விஷயம். கண்ணப்பனார் கொடுத்த சாமி திங்கலையாகும். அப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து கண்ணப்பன் கொடுத்த எங்கடா சாமி தின்னார்னு இதே சிந்திக்கும். அப்படி சிந்தித்து வந்து ஒரு நிலை வரும் பொழுது செயல் செய்யும். உழவார பணி, ஒட்டடை அடித்தல், கோயில் கட்டுதல் போன்ற நல்ல கறி திங்கிற ஒருத்தர் இருக்கார் எங்கள் ஊரில். அவர் பெரிய மீன் வியாபாரி. எங்கள் சொக்கனாருடைய ஆலய திருப்பணி பற்றி நாங்கள் பேசிய பொழுது, மேட்டூருக்கு யார் வந்தாலும் நம்ம சொக்கநாதர் கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கிற இறை திருமேனி சிலைகளுடைய அழகை பார்த்து ரசித்து மீதி நேரம் இருந்தால் தான் வந்து என் கடையில் மீன் வாங்கணுன்னாரு. மிரண்டு போயிட்டேன். என்ன எவ்வளோ பெரிய சிந்தனை சாமி, எங்களுக்கு கூட அந்த சிந்தனையே கிடையாது. ஆனாலும் அவருடைய அந்த சிந்தனை விளைவு இப்போ திருப்பணிக்கு அவர் எவ்வளோ தருவாரோ தெரியல. எங்கள் ஊரில் ஒரு பெரும் செல்வந்தர், அவர் பெரிய மீன் வியாபாரி. ஆக அந்த நெறி நிற்கும் பொழுது அந்த சிந்தனை வரும். அதுக்கடுத்து கிரியை, கோயில் கட்டுதல், உழவார பணி செய்தல், இதெல்லாம். இந்த உழவார பணி எப்படி செய்யணும்னா, நாவுக்கரசடிகளை போல செய்யணும். சோறு போடலன்னா இன்னைக்கு உழவார பணிக்கு வர்றதுக்கு ஆட்கள் குறைஞ்சு போயிடுது சாமி. உழவார பணிக்கு வரும் அன்பர்களுக்கு பேருந்து, வண்டி வசதி இலவசம், காலை சிற்றுண்டி, மதிய உணவு வழங்கப்படும், இடைவேளையில் போண்டா டீ வழங்கப்படும். அப்படின்னா தான் கூட்டம் வருது. சோறெல்லாம் கிடையாது. உழவார பணி செய்ய விருப்புலங்க வாங்கினா எத்தனை பேர் வருவாங்கன்னா விரல் விட்டு என்னால் கூட வரமாட்டாங்க. அந்த நிலையில் இன்றைக்கி கிரியை போயிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஊராக போய் செய்ய தேவையில்லை. உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலில், உங்கள் கோயிலில் ஒரு விளக்கெரியில் வாங்கி போடுங்க, ஒரு அகல் விளக்கெரியில் வாங்கி போடுங்க. கோயிலில் கருவறையிலேருந்து தூய்மை இல்லாமல் ஏதோ ஒரு பேடு ஸ்மெல், மோசமான வாசனை வருதுன்னா தினம் ஒரு இந்த 5 ரூபாய்க்கு சாம்பிராணி கட்டி வாங்கி வைங்க. கோயிலில் புல் இருந்தால் பிடுங்கி போடுங்க. இதுதான் கிரியை. கூட்டம் கூடிட்டு கும்மாளம் போடுறதெல்லாம் கிடையாது. நீங்கள் இண்டிவிஜுவலாக என்ன செய்கிறீங்கிறது தான். என்ன கோயில் போனோமா, சாமிகிட்ட அது இது கேட்டோமா, வந்தோமான்னு இருக்கக்கூடாது. கோயிலுக்கு போனோமா, குப்பை இருந்ததா, என்னையா கோயில் வச்சுருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. சீமார் இடத்த கூட்டி சுத்தம் பண்ணி நம்மால் ஆன கிரியை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு யோகம். அது என்ன யோகம்? என்ன, ஞானசம்பந்தர் சரியை, அப்பரடிகள் கிரியை, சுந்தரர் யோகம். யோகம்னா என்ன? இறைவன் என்னோடு இருக்கிறான் என உணர்ந்து எல்லா இடங்களிலும் இறைவனுடைய அருளை பெறக்கூடிய தன்மைக்கு யோக நிலைன்னு சைவத்தில் பேர். சுந்தரை எங்கே போய் கேட்டாலும் சாமி கொடுப்பார். பொன் கொடுத்தார், பொருள் கொடுத்தார், போகம் கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். 1க்கு 2 கல்யாணம் பண்ணி வச்சார். பிழை செய்த பொழுது கண்ணை பிடுங்கினார். என்ன? ஆமாம் சாமி, சாமியை போய் நீ மகிழ மரத்தில் உட்காந்துக்க, அந்த பிள்ளை வந்து கருவறையில் இருக்கட்டும், அப்போ தான் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க, அதனால் அந்த சத்தியம் செல்லாதுன்னு சொன்னால், எங்கும் நிறைந்த இறைவனை ஒரு இடத்தில் இல்லை என கூறக்கூடிய அளவுக்கு அந்த சபலம், அந்த சங்கிலி நாச்சியார் மேல் வைத்த ஆசை சுந்தருடைய கண்ணை மூடியதெனில் நாம் எல்லாம் ஏமாத்தினோம். ஆக யோகம் என்பது இந்த பிரபஞ்சம் பெருமானால் உருவாக்கப்பட்டது, இவற்றையெல்லாம் நமக்காக கொடுத்திருக்கிறார் என்ற தெளிநிலை அடைதல் யோகம். அதற்கு இதெல்லாம் போய் இதெல்லாம் தேர்வு வைப்பார்.
அப்பப்போ சில தேர்வு வைப்பார் சாமி. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் பார்ப்பார் சாமி. நல்லா தானே இருக்கான், கொஞ்சம் இடறி விட்டு பார்ப்போமா. வாழ்க்கையில் கஷ்டம் வந்துடுச்சு, கடன் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், வீடு கட்டிட்டான், கடன் ஆயிடுச்சு. கடனை என்ன பண்ணுவான், கோயிலுக்கு வரவே நேரம் இல்லை சாமி, இந்த கடனுக்கு களையவே சரியாக போச்சு. இடரினும் எங்கே நினைக்கிற, இதெல்லாம் தேர்வு சாமி நமக்கு வைக்கிறது. வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும். நல்லா வாழ்கிறப்ப இந்த பதியம் படித்தா சாமி நான் எனக்கு இதெல்லாம் அனுபவித்தேன் சாமி. சொக்கனார் பார்த்தார், எடடி இவனா நல்லா இருக்கான், இவனா கெட்டு போனால் கூட நம்மளை நினைப்பானாமே. 1998 தேவையில்லாத எங்கள் அப்பா பண்ண ஒரு காமெடியில் வீடு வாசலாம் விற்று 3 லேத்து தெருவில் பெரிய ஒர்க் ஷாப்லாம் வச்சு நடத்தி லேத்தெல்லாம் ரோட்டில் கிடக்குது, மழை பெய்யுது. சொக்கனார்கிட்ட போய் அழுதே காப்பாற்றினாரு, அதெல்லாம் வேற விஷயம் வச்சுங்க. வாயை கொடுத்து வாங்கிக்கிறதானே. நான் வாழ்ந்தா உன்னை நினச்சிட்ருக்கேன், ஆனால் நான் கெட்டு போனாலும் உன்னை நினைப்பேன். போய் வீழினும் நகலால் விடுவேன், துடைக்கணும் போகேன். ஒரு பந்தா வேற, நீ என்னை அப்படி தொடச்சா கூட போக மாட்டேன் சாமி. ஒட்டி தொடச்சி தூக்கி ஒசூரில் எரிஞ்சார், ஓடி போயிட்டோம்ல. அப்புறம் திரும்பி மேட்ரு வந்துட்டான், அது ரகசியம். எங்கே துடைக்கணும் போகேன் போயிட்டியே, புரியுதா? சாமிக்கிட்ட வாயை கொடுத்தும் மாட்டிக்கூடாது. என்ன உருநோய் தொடரினும்பாங்க, தீராத புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள், கொடிய வறுமை எல்லாமே எனக்கு வந்தால் கூட உன்னை விடமாட்டேன்னு போய் பதியம் படிக்கக்கூடாது. படித்தா அப்படி வந்தால் ஏற்றுக்கிற தயாராக இருந்தால் படிக்கணும். ஆமாம் சாமி, இந்த நம்மால் இருக்காரே, நான் என் கம்பெனியில் ஒருத்தனுக்கு வேலை கொடுக்கறதா உனக்கு எத்தனை தேர்வு வைக்கிறேன். என்னை அவருடைய அடியார் அவருடைய திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து அவர் பெயரை நான் கெடுக்க மாட்டேன் என்று அவருக்கு உறுதி வேணும் இல்லையா? அவர் சோதிக்காதவரை, அவர் நம்மை தண்டிக்காதவரை அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பொருள். செல்ல பிள்ளையாடம் வச்சிருந்தா என்ன பண்ணுவார், தன்னை ஒருபோதும் நினைய ஒட்டார், நினைய போகின் தன்னை மறப்பித்து. வர்றவங்களாம் ஐயா தான் கடவுள், ஐயா சிவம் குருப்பா, சிவனுக்கு இணையானவன்றுவான். அவ்வளோதான், இவன் கடவுள் ஆகிடுவான், எல்லாரும் அவன் பின்னால் தீவாங்க, சிவனை எல்லாரும் மறந்துடுவாங்க. அப்போ இந்த நிலையெல்லாம் தாண்டி நான் சிவம் அல்ல, சிறுமானின் அருளை தேடும். என்ன அவ்வளோ உலகார பணி செஞ்சு அவ்வளோ செஞ்சுட்டு நாவுக்கரசு என்ன பாடார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியாம் சொல்றாரா இல்லையா? உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தாங்கிறார்ல. நாவுக்கரசடிகள் பயப்பட்டார் சாமி, நம்ம பயப்படலை. நீ எங்கிட்ட தீட்சை வாங்கி நான் சொல்கிற புத்தகத்தை படிச்சுன்னா உனக்கு பிறவி கிடையாது, முட்டாள் தான். நம்ம முட்டாள்தானத்தை அடுத்த மேலையும் திணிக்கிறான் சாமி. அவர் என்னங்கிறாரு, காரைக்கால் அம்மையார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். தேடல் தெளிதல், சைவத்தில் 4 படிநிலை உண்டு. கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல்னு 5 நிலை இருக்கு. ஃபஸ்ட்டு சரியை கற்றல், கற்றல் கேட்டல் 2 வச்சுக்குவோம். சிந்தித்தல், அந்த வழி வாழ்தலே சிந்தித்தல் தான். தெளிதல் ஞானம். அதுக்கு பிறகு நம்ம சிவமாம் தன்மை பெற்றோம், அமைதியாக நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம ஆண்ட ஒன்றுன்னு பொழப்ப பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்படி நம்மை நெறிபட்ட ஒழுக்கமிக்க வாழ்க்கைக்கு கொண்டு செல்லக்கூடியது இந்த சைவ நன்னெறி. என்ன ஆக இங்க என்னன்னா, அட்டமா சித்தி கற்றாரும் இந்திராதி போகநலம் பெற்றாரும் இந்த சைவ சமயத்தையே தமக்கு தாயமாக கொண்டு வாழ்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் தாய்மான சுவாமிகள், ராமலிங்க அடிகளார், நால்வர் பெருமக்கள், எவ்வளோ பேர் இல்லை. ஆக இதிலே பூக்களில் சிறந்தது எது? தாமரை. தண்ணீரில் சிறந்தது எது? மிக தூய்மையான கங்கை நீர். கங்கை நீர் நீங்கள் காசில் அத்தனை பிணத்தை கரைச்சி விட்றாங்க, எடுத்தாந்து வச்சாலும் தண்ணியில் ஒரு புழு கூட வராது. ஆக தண்ணீரில் சிறந்தது கங்கை நீர்.
மணிகளில் சிறந்தது எதுன்னா பெருமானும் அணியக்கூடிய அந்த ருத்ராட்சம். பெண்களில் சிறந்தவர் யாருன்னா உமாதேவியார். பிள்ளைகளில் சிறந்தவர் யாருன்னா முருகப்பெருமான். மலைகளில் சிறந்தது என்ன? இமயமலை. அதுபோல சமயங்களில் சிறந்தது, நீங்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய நன்னெறிகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமயங்களில் சிறந்தது சைவ சமயம் என்று பேசுவார்கள். என்ன ஆக அந்த கந்தபுராணத்தில் கச்சிப்ப சிவாச்சார் ஒரு முறை ஒரு ஆலயத்திற்கு செல்கிறார், ஒரு பகுதிக்கு செல்கிறார். அங்கே சுத்தமாக மழையே இல்லை, காஞ்சி எல்லாம் அப்படி கிடக்குது. அவர் போய் இறைவன் முன்னால் நின்று ஒரு பாடல் பாடுறார். சைவ சமயம் சமயமெனில் அச்சமயத்து தெய்வம் பிறைசூடும் தெய்வமெனில் ஐவரை வென்று ஆனந்த வெள்ளத்து அழுந்துவது முத்தியனில் வானங்கால் பெய்க மழைங்கிறார். மலையே, சைவ சமயமே உண்மை சமயம், அந்த சமயத்தின் தலைவனாகிய சிவருமானே தெய்வம், ஐம்புலன்களை வென்று ஆனந்த வெள்ளத்து அழுந்துவதே முத்தி என்பது உண்மையானால் வானம் பொழியட்டும்னார். மழை பொழிந்தது, அவ்வளோ சிறந்தது. புரியுதா? ஆக என் அன்பின் உறவுகளே, இந்த சைவ சமயம் மிக பெரியது. சரி, இந்த சைவ சமயத்தில் இறைவனை பற்றி பேசும் பொழுது அவருக்கு 5 திருமுகங்கள் என்று கூறுவார்கள். எத்தனை? 5 திருமுகம். அந்த முகங்கள் ஒவ்வொன்றும் எந்த திசை பார்த்திருக்கிறது என்றும் விளக்கம் இருக்கிறது. இறைவனுக்கு ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என 5 முகங்கள் உண்டு. இவற்றிலே இந்த 5 முகங்களும் ஆகாயம், கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்கு என்று 5 திசைகளை பார்க்கிறது. அது ஏன் 5 முகம் என்றால் இறைவனுக்கு 5 விதமான சிறப்புத்தன்மைகள் உண்டு. அதற்காக உருவகப்படுத்தப்பட்டதே இந்த 5 முகங்கள். உருவகத் திருமேனி, இறைவனுடைய திருமேனி. ஈசானம் என்ற வார்த்தைக்கு இந்த உலகில், இந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றையும் ஆளும் தன்மை அது என்று பொருள். அதற்கு ஒரு முகம் வச்சாங்க. இறைவன் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய தன்மையுடையவர் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு முகம் வைத்தாங்க. 2வது தற்புருடம் அப்படிங்கிறது. இது என்னன்னா, தேவ சரீரம், மானுட சரீரம் ஆகியவற்றில் அதிஷ்டித்து நிற்பது. இந்த மனிதருக்குள்ளும் தேவர்களுக்குள்ளும் அவர் மறைந்திருக்கிறார். அதை நமக்கு காட்டுவதற்காக தற்புருடம் என்ற ஒரு முகம். அடுத்தது அகோரம். இந்த அகோரம் நம்ம கிட்ட சிக்கிப்படுற பாடு இருக்கே, அதுக்கு மீனிங்கே நிறைய பேருக்கு தெரியுதில்லை. அகோரம் அப்படின்னா கோரப்பல்லு, முள்ளு முடி, பெரிய காது அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. கோரம்னா தான் அப்படி. கோரமாக இருந்தால் தான் கோரம். பார்க்கவே சகிக்க முடியாத உருவத்துக்கு கோரமாக என்ன கோரமாக இருக்கான் அப்படி. அகோரம்னா அமைதியாக இருக்கிறது. இறைவன் அமைதியானவர், எது செஞ்சாலும் கோச்சிக்கவே மாட்டார். அவர் என்ன திட்டினாலும் அவர் கோபமே வராது. என்ன புகழ்ந்தாலும் சிரிக்க மாட்டார். அப்படியே இருப்பார், சாந்தமாக அமைதியாக. ஓ அப்படியா, அப்படி இருப்பார். அதனால் அவருடைய அந்த சாந்தமாக இருக்கும் தன்மைக்கு அடையாளமாக ஒரு முகம். அடுத்து வாமதேவம் என்று அவருக்கு ஒரு முகம் வைத்தார்கள். அது ஏனெனில் இந்த பரம்பொருளாகிய சிவம் அறவழியில் பொருளீட்டி இன்பமாக வாழ்ந்து வீடு வீரடைய ஆன்மாக்களுக்கு அருளவல்லது. அறம், பொருள், இன்பம், வீடு. நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்குற வார்த்தை. அது ஏன் அறம், பொருள், இன்பம், வீடு? அறம் என்றால் அறவழி வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு அறம். அறவழியில் பொருளீட்ட வேண்டும். அப்படி அறவழியில் பொருளீட்டினால் நீங்கள் இன்பமாக வாழ்வீர்கள். வீட்டுக்கு சென்றாலும், நம்முடைய வீட்டுக்கு தான், அங்கே வீட்டில் மனைவி குழந்தைகள்லாம் உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க. மரவழியிலே லஞ்சம் லாவண்யம் 1க்கு 4 விலை விற்று வீட்டுக்கு போனீங்களா, பொண்டாட்டி ஆயின்னு இன்னைக்கு இவ்வளோதான் வந்துச்சாம்பா. புரியுதா? வீடு இன்பமாவா இருக்கும்?
இந்த திருவள்ளுவம் பேசும் அறமீனும் இன்பம் மீனும் திறனறிந்த தீதின்றி வந்த பொருள். உங்கள் திறமைக்கேற்றதாகவும் தீய வழியில் இல்லாதவும் வரக்கூடிய பொருளானது உங்களுக்கு அறவழி வாழ்க்கையும் இன்பமான வாழ்க்கையும் இந்த பூமியில் மட்டுமல்ல அங்கேயும் தருவார். ஆக இந்த வாமதேவம் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு இவற்றை இறைவனுக்கு அருளக்கூடியவர் என்று நமக்கு அடையாளம் காட்டுவதற்காக உருவகப்படுத்தப்பட்ட முகம். அடுத்தது சத்யோஜாதம். இந்த சத்யோஜாதம் என்ற முகத்திற்கு ஏன் அப்படி ஒரு முகம் வைத்தார்கள் என்றால், இந்த உயிர்களுக்கு உடல்களை தோற்றுவித்து அந்த உயிர்களின் உள் தோன்றி அருள வல்லது. புரியுதுங்களா? இதுக்குள்ளே இருந்துகிட்டே நம்மளை இயக்கும். எப்படி உயிர் உடலை இயக்குகிறதோ அதுபோல் உயிரை சிவம் இயக்கிற நிலைக்கு தான் அந்த நம்ம தாய்மானார் பேசுவார், சித்தம் தெளிந்து சிவமானார் எல்லோருக்கும் கொத்தடிமையான குடிரான் பராபரம் என்பார். அந்த சித்தம் மனது என்பது போல சித்தம் இயங்குச்சுன்னா நீங்கள் சிவனடியார், இல்லைன்னா அடியாரும் கிடையாது, பொடியாரும் கிடையாது. இந்த சத்யாஜாதம் என்பதற்கு உயிர்களுக்கு உடல்களை தோற்றுவித்து அந்த உயிர்களின் உள்ளிருந்து அருளக்கூடியது என்று அந்த முகத்திற்கு பெயர். ஆக இறைவனுடைய 5 முகங்கள் இருக்கின்றன அல்லவா? அதற்கான காரணம் என்னவெனில், முதல் முகம் ஈசானம் என்பது எல்லாவற்றையும் ஆளும் உடையவர் இந்த இறைவன் என்று அடையாளம் காட்ட. தற்புருடம் என்பது தேவசரீரம், மானுட சரீரம் ஆகியவற்றில் உள்கிறது என்பதற்கான அடையாளம். அகோரம் என்பது அமைதியாக இருக்கக்கூடியவர் என்று உணர்த்தக்கூடியது. வாமதேவம் என்பது அறவழியிலே பொருளீட்டி இன்பமான வாழ்க்கை தந்து வீடு பேரை தரக்கூடியவர் இவர் என்று அடையாளம் காட்டக்கூடியது. சத்யோஜாதம் என்பது உயிர்களுக்கு அவை விரும்பிய உடல்களை தோற்றுவித்து அதற்குள் இருந்து அவர்களை பக்குவப்படுத்தக்கூடியது என்று இந்த 5 முகங்களுக்கான விளக்கத்தை கூறி திருவருள் துணையோடு மேற்கொண்டு சிந்திப்போம் என விடைபெறுகிறேன். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.